அருள்மிகு ராஜகோபால சுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீனிவாச திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டில் பழமையும் பெருமையும் வாய்ந்த அருள்மிகு அழகிய மன்னார் ராஜகோபால சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மூலவராக வேதநாராயணர் மற்றும் மூலவர் விமானத்தில் சுவாமி அழகிய மன்னாரும் அருள்பாலிக்கின்றனர். உற்சவர் ஸ்ரீ ருக்மிணி சத்யபாமா சமேத ராஜகோபாலர் என 3 நிலைகளில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். இந்த திருக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் உலக நன்மைக்காக பருவத்தை மழை பொழியவும் இயற்கை இடையூறுகள் இல்லாமல் இருக்க ஸ்ரீனிவாச திருக்கல்யாண வைபவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. இந்த ஆண்டிற்கான திருக்கல்யாண நிகழ்வானது சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. இதற்காக காலையில் ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ ராஜகோபாலருக்கு சிறப்பு திருமஞ்சனமானது நடைபெற்றது. மாலையில் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ராஜ அலங்காரத்தில் எழுந்தருளி இருக்க 51 வகையான சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருப்பதி விழாவானது நடைபெற்றது. முன்னதாக கல்யாண மண்டபத்திற்கு தாயார்களான ஸ்ரீ ருக்மிணி ஸ்ரீ சத்யபாமா ஆகியோர் பல்லக்கில் எழுந்தருளினர். மாப்பிள்ளை பெண்ணுக்கு பாலால் காலாளம்பும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. பின்னர் மாப்பிள்ளை பெண்ணுக்கு காப்பு கட்டும் வைபவம், அதனைத் தொடர்ந்து ராஜகோபால சுவாமிக்கும் தாயாருக்கும் புது வஸ்திரங்கள் சாற்றப்பட்டு மாலை மாற்றும் வைபவமும் நடைபெற்றது. இந்த வரி ரொம்ப முக்கியமான வரி. வெங்கடரமணா जाताय श्री श्रीनिवास परब्रह्मणे वराय सौभाग्य विश्वंभरीं निराकार सागर सौंदर्य त्रयार्षय नाम्नीं इमां कन्यां दिव्या சம்பிரதாய விஷயங்கள் முடிவடைந்ததும் பெண்ணை தாரவார்க்கும் நிகழ்ச்சியானதும் நடைபெற்றது. பக்தர்களின் கோவிந்த கோபால கோஷங்களுடன் திருமங்கல்ய தாரண நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அக்னி வலம் வருதல், பொறியிடுதல், அக்ஷதையிடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. வாரணமாயிரம் பாடி நலங்கும் நடைபெற்றது. நிறைவாக நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அனைவருக்கும் திருமங்கல்யசருடு அக்ஷதை பிரசாதமாக வழங்கப்பட்டது. ஸ்ரீமான் ஆயக்குடி குமார் பாகவதனின் சிறப்பு பஜனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதனை அடுத்து இரவில் பெருமாள் தாயார் திருவிதி புறப்பாடும் நடைபெற்றது.